வெற்றி விளைச்சல் புரிவோம். ஆதி கீதையான முரளி அறிவை அறிவோம். ஞான கீதம் பாடி வெற்றி விளைச்சல் புரிவோம். சதங்கை போல பாடும் இசை ஜதியே முரளி. இதய வாசல் தேடி அதை தினம் நாம் படிப்போம். உலகே வியக்கும் முரளி விழியே வழியா. இசை போல் இனிதாய் இயங்கும் திருவே. இசை போல் இனிதாய் இயங்கும் திருவே. சுகமாய் சுரமாய் வரமாய் வருவாய். சுகமாய் சுரமாய் வரமாய் வருவாய். உன்னை நான் மறவேன் முரளி கானமே. இசை போல் இனிதாய் இயங்கும் திருவே. Om Shanti. Good morning, Good sister. morning. Good morning, sister. பாபாவுடைய சக்கரவர்த்தி நீ கேட்டு நவம்பர் சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். அப்பொழுது உங்கள் நோய்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் இரட்டை கிரீடத்திற்குரிய உலக அதிபதிகள் ஆகுவே. ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். அப்பொழுது உங்கள் நோய்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் இரட்டை கிரீடத்திற்குரிய உலக அதிபதிகள் ஆகுவீர். கேள்வி: எந்த குழந்தைகள் தந்தையின் நேர் முன்னிலையில் அமர வேண்டும்? எந்த குழந்தைகள் தந்தையின் நேர் முன்னிலையில் அமர வேண்டும்? ஒரு டீச்சர் எப்பவுமே யார விரும்புவாங்க முன்னாடி உட்கார்றது? பதில்: ஞான நடனமாட தெரிந்தவர்கள். ஞான நடனம் ஆட தெரிந்த குழந்தைகள் தந்தையின் நேர் முன்னிலையில் அமரும் போது பாபா அவ்வாறான முரளியை பேசுகின்றார். அவருக்கும் ஆர்வம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு. பாபாவின் முன்னிலையில் ஒருவர் அமர்ந்திருந்து அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தால் அந்த குழந்தை எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். அப்பொழுது பிராமண ஆசிரியரிடம் பாபா வினவுகின்றார், இங்கு நீங்கள் யாரை அழைத்து வந்திருக்கின்றீர்கள்? அவங்களுக்கு தான் திட்டணும். அவர் தந்தையின் முன்னிலையில் அமர்ந்திருந்து கொட்டாவி விடுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அத்தகைய தந்தையை கண்டு கொண்டதால் நீங்கள் சந்தோஷ நடனம் ஆட வேண்டும். பாடல்: தொலைதூர தேசவாசி அந்நிய தேசத்துக்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை செவிமடுத்தீர்கள். துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் தாயும் தந்தையும் என நினைவு கூறப்படுகின்றவர் ஆன்மீக பாபாவே என்பதை ஆன்மீக குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவரையே நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள். மீண்டும் வந்து எங்களுக்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொடுங்கள். நாங்கள் சந்தோஷமற்றிருக்கின்றோம். முழு உலகமும் சந்தோஷமற்றுள்ளது. ஏனெனில் இதுவே கலியுகமான பழைய உலகமாகும். புதிய உலகிலும் புதிய வீட்டிலும் உள்ள அதே அளவு சந்தோஷம் பழைய உலகிலும் பழைய வீட்டிலும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதையும் நீங்கள் ஆதி சனாதன தேவ தேவியர்கள் என்பதையும் குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்களே 84 பிறவிகளையும் எடுத்தவர்கள்.
தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் சொந்த பிறவிகளையோ அல்லது நீங்கள் எத்தனை பிறவிகள் உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள் என்பதையோ நீங்கள் அறிய மாட்டீர்கள். பாபா வந்து சொன்னதுதான் நம்மளுடைய பிறவிகள் பத்தி நமக்கு தெரியுது. 8.4 மில்லியன் மறுபிறவிகள் உள்ளன என மக்கள் நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு மறுபிறவியும் எத்தனை வருடங்களுக்கு நீடிக்கின்றது? 8.4 மில்லியன் பிறவிகளாயின் உலக சக்கரம் மிகவும் நீண்டதாக இருக்கும். ஆத்மாக்களாகிய உங்கள் தந்தையே உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நான் தொலைதூர தேசவாசி ஆவேன். நான் இவ்வுலகவாசி அல்ல. நான் எனது பாகத்தை நடிக்கவே இங்கு வந்துள்ளேன். பரந்தாமத்தில் உள்ள தந்தையே நாங்கள் நினைவு செய்கின்றோம். அவர் இப்பொழுது இந்த அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். சிவன் பாபா என அழைக்கப்படுகின்றார். ராவணன் பாபா என அழைக்கப்படுவதில்லை. கடவுள் பாபா என அழைக்கப்படுகின்றார். தந்தையின் புகழ் தனித்துவமானது. 5 விகாரங்களை எவரேனும் புகழ்வார்களா? ஷரீர உணர்வு மிக கொடிய நோயாகும். நாங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும்போது நோய் எதுவும் இருப்பதில்லை. அப்பொழுது நாங்கள் உலக அதிபதிகளாகுவோம். இவ்விடயங்கள் உங்கள் புத்தியில் உள்ளன. சிவபாபாவே ஆத்மாக்களாகி எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு ராஜ்யத்தை பெறுவதற்காக பாபா எங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வந்துள்ளார் என்பதை வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடலில் உள்ளவர்களும் புரிந்து கொள்வதில்லை. பிறரை அரசராக்குகின்றவர் தனக்கு தானே அரசராக இருக்க வேண்டும். ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் பிறருக்கு கற்பித்து அவர்களையும் தன்னை போன்ற சத்திர சிகிச்சை நிபுணராக ஆக்குகின்றார். அச்சா, உங்களை இரட்டை கிரீடத்திற்குரியவர் ஆக்குவதற்கு இரட்டை கிரீடம் அணிந்த ஒருவர் எங்கிருந்து வருவார்? இதனாலே மக்கள் கிருஷ்ணருக்கு இரட்டை கிரீடத்தை கொடுத்துள்ளார்கள். எவ்வாறாயினும் கிருஷ்ணரால் எவ்வாறு கற்பிக்க முடியும்? தந்தையே நிச்சயமாக சங்கமிகத்தில் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்க வேண்டும். தந்தை எவ்வாறு வருகின்றார் என்பது உங்களை தவிர வேறு எவரது புத்தியிலும் இல்லை. எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு தந்தை தொலை தூர தேசத்திலிருந்து வருகின்றார். தந்தை கூறுகின்றார், என்னிடம் ஒளியிலான கிரீடமோ ரத்னத்திலான கிரீடமோ இல்லை. அவர் ஒரு ராஜ்யத்தை என்றுமே பெறுவதில்லை. அவர் ஒருபோதும் இரட்டை கிரீடத்திற்குரியவர் ஆகுவதும் இல்லை. ஆனால் அவர் பிறரை அவ்வாறு ஆக்குகின்றார். இது அற்புதம். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு அரசனாக வேண்டுமாயின் நானும் ஓர் ஆண்டியாகவும் வேண்டும். ரெண்டுமே வேண்டாம். அரசனும் வேண்டாம், ஆண்டியும். 2 பாகமும் இல்லை. பாபா பாரத மக்கள் செல்வந்தராக இருந்தவர், இப்பொழுது ஏழைகளாகிவிட்டனர். நீங்கள் இரட்டை கிரீடத்திற்குரியர் ஆகுகின்றீர்கள். ஆகையால் உங்களை அவ்வாறு ஆக்குகின்ற ஒரே ஒருவரும் இரட்டை கிரீடத்திற்குரியவராகவே இருக்க வேண்டும். அப்பொழுதே உங்களால் அவருடன் யோகம் செய்ய முடியும். ஒருவர் எவ்வாறானவரோ ஏனையோரையும் அவர் தனக்கு சமமானவர் ஆக்குகின்றார். சந்நியாசிகள் பிறரை சந்நியாசிகள் ஆக்கவே முயற்சிக்கின்றார்கள். நீங்கள் ஓர் இல்லறத்தை சேர்ந்தவராகவும் அவர்கள் சந்நியாசிகளாகவும் இருப்பதால் உங்களால் அவர்களின் சீடர்கள் ஆக முடியாது. மக்கள் கூறுகின்றார்கள், இன்னார்
சிவானந்தரின் ஒரு சீடர். எவ்வாறாயினும் அந்த சந்நியாசி மொட்டை அடித்துள்ளார். ஆனால் நீங்கள் அவரை பின்பற்றி எவ்வாறு செய்வதில்லை? எப்படி சீடர்கள் சொல்லலாம்? எனவே நீங்கள் ஒரு சீடர் என ஏன் கூறுகின்றீர்கள்? மீனிங் ஃபாலோவர் அப்படின்னு சொன்னா அவர் செஞ்ச மாதிரியே செய்யணும் தானே. ஒரு சீடர் என்றால் உடனடியாகவே தனது ஆடையை மாற்றம் செய்து காவி உடையை தரித்துக் கொள்பவராக இருக்க வேண்டும். நீங்கள் இல்லறத்தில் விகாரங்களின் மத்தியில் வாழ்கின்றீர்கள். அவ்வாறாயின் நீங்கள் சிவானந்தரின் ஒரு சீடர் என எவ்வாறு உங்களை அழைக்க முடியும்? சத்கதி அளிப்பதே ஒரு குருவின் கடமையாகும். ஒரு குரு என்றுமே கூற மாட்டார், இன்னாரை நினைவு செய்யுங்கள். அவ்வாறாயின் அவர் ஒரு குருவாக இருக்க முடியாது. முக்தி தாமத்திற்கு செல்வதற்கு ஒரு வழிமுறை தேவையாகும். உங்கள் வீடு முக்தி தாமம் என்றும் அஷரீரி உலகம் என்றும் அழைக்கப்படுகின்றது என குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் அஷரீரி ஆத்மாக்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஷரீரங்கள் பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்படுகின்றன. ஆத்மாக்கள் எங்கிருந்து வருகின்றார்கள்? அஷரீரி உலகமான பரந்தாமத்திலிருந்தே ஆகும். அங்கே பல ஆத்மாக்கள் வசிக்கின்றார்கள். அதுவே இனிய மௌன தாமம் என அழைக்கப்படுகின்றன. அங்கு ஆத்மாக்கள் இன்ப துன்பத்திற்கு அப்பால் உள்ளார்கள். இதனை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இனிய மௌன தாம வாசிகளாகும். இது நாங்கள் எங்கள் பாகங்களை நடிப்பதற்காக வந்திருக்கும் நாடக அரங்கமாகும். ஸ்டேஜ். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றன இந்த அரங்கத்தின் ஒளிகளாகும். இன்னைக்கு பாபா நம்மளுடைய மனம் புத்தி பரந்ததாக்குது. மேல இருந்து பாருங்க எப்படி நாடக மேடை, சூரியன், சந்திரன். இந்த அரங்கம் எத்தனை மைல்களுக்கு அப்பால் உள்ளது என எவராலும் கணிப்பிட முடியாது. மக்கள் ஆகாய விமானத்தில் மேலே செல்கின்றார்கள். ஆனால் அவர்களால் அதிக அளவு உயரத்திற்கு செல்ல முடியாது. ஏனெனில் அவர்களால் திரும்பி வரும் வரைக்கும் தேவையான அளவிற்கு அதிக அளவு எரிபொருளை நிரப்பி வைத்திருக்க முடியாது. அவர்கள் பல மைல்களுக்கு அப்பால் சென்ற பின்னர் திரும்பி வரும் பயணத்தை தாம் ஆரம்பிக்காது விட்டால் தாம் விபத்துக்குள்ளாகுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும். எவராலும் கடலின் எல்லையோ அல்லது ஆகாயத்தின் எல்லையோ அடைய முடியாது. தந்தை இப்பொழுது தன்னை பற்றிய ஆழமான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். என்ன ஆழமான ஞானம்? ஆத்மாக்கள் ஆகாய தத்துவத்தையும் தாண்டி அப்பால் செல்கின்றார்கள். உடலால போக முடியாது. ஆத்மா ராக்கெட் மிக பெரிதாகவே இருக்கும். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் போது நீங்களும் ஒரு ராக்கெட்டை போன்று பறப்பீர்கள். நீங்கள் அவ்வாறான சின்னஞ்சிறிய ராக்கெட்டுகள். ஆத்மா சின்னஞ்சிறிய ராக்கெட். நீங்கள் சூரியன், சந்திரனுக்கு அப்பால் ஷரீரி உலகிற்கு செல்வீர்கள். மக்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். தொலைவில் உள்ள நட்சத்திரங்கள் மிக சிறிதாகவே தோன்றுகின்றன. ஆனால் உண்மையில் அவை மிக பெரிதாகவே இருக்கும். நீங்கள் பட்டத்தை பறக்க விடும் போதும் அவை தூரத்தில் மிகவும் சிறிதாகவே தெரிகின்றன. தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்களே அதிவேகமாக செல்லக்கூடியவர்கள். ஒரு வினாடியில் நீங்கள் ஷரீரங்களை நீக்கிவிட்டு வேறு கருப்பைகளுக்குள் பிரவேசிக்கின்றீர்கள்.
ஒரு ஆத்மாவிற்கு லண்டனில் கர்ம கணக்கு இருக்குமாய் அந்த ஆத்மா ஒரு வினாடியில் லண்டனுக்கு சென்று அங்கு பிறப்பெடுக்கின்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பதும் நினைவு கூறப்படுகின்றது. ஒரு குழந்தை கருப்பையிலிருந்து வெளியே வந்ததும் அவர் ஓர் அதிபதி ஆகுகின்றார். குழந்தை அதிபதி ஆகுகின்றார். ஏன்? அவர் ஒரு வாரிசு ஆகுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தந்தையை தெரியும், அதாவது நீங்கள் உலக அதிபதிகள் ஆகியுள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை வந்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். நீங்கள் ஒரு சட்ட நிபுணர் ஆகுவதற்காக கல்லூரியில் கற்று பின்னர் நீங்கள் சட்ட நிபுணர் ஆகுகின்றீர்கள். நீங்கள் இரட்டை கிரீடத்திற்குரியவர்கள் ஆகுவதற்காகவே இங்கே வந்துள்ளீர்கள். உங்களுக்கு என்ன பட்டம் கிடைக்குது? இரட்டை கிரீடம். நீங்கள் சித்தி எய்தினால் நீங்கள் நிச்சயமாக இரட்டை கிரீடத்திற்குரியவர் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக ஸ்வர்க்கத்துக்கு செல்வீர்கள். தந்தை எப்பொழுதும் அங்கேயே வசிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். ஓ தந்தையான கடவுளே என மக்கள் கூறும்போது அவர்கள் மேல் நோக்கியே பார்க்கின்றார்கள். தந்தையான கடவுள் இருப்பதனால் அவரும் நிச்சயமாக நடிப்பதற்கென ஒரு பாகத்தை கொண்டிருப்பார். இப்பொழுது அவர் தனது பாகத்தை நடிக்கின்றார். அவர் பூந்தோட்டத்தின் அதிபதி என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் வந்து முட்களை மலர்கள் ஆக்குகின்றார். ஆகையால் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாபா முட்களை மலர்களாக்குகின்றார். அதனால பாபா என்ன சொல்றாரு? மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாபா இந்த அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். தொலைதூர வாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். தந்தை தொலைதூர தேசத்திலேயே வசிக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் அங்கேயே வசிக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு இங்கு வருகின்றார்கள். எவருக்கும் அந்நிய தேசம் என்பதன் அர்த்தம் தெரியாது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் எதனை செவிமடுக்கின்றார்களோ அவற்றை தொடர்ந்தும் அது உண்மை, அது உண்மை என கூறுகின்றார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் தூய்மையற்றிருப்பதால் அவர்களால் பறக்க முடிவதில்லை. தூய்மையாகாது எவராலும் வீடு திரும்ப முடியாது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். அவர் சங்கம யுகத்திலேயே வர வேண்டும். உங்களுக்கு அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா எங்களை நிகழ்ந்தது இரட்டை கிரீடத்திற்குரியவர் ஆக்குகின்றார். எவரும் அதனை விட உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற முடியாது. அதோட உயர்ந்த அந்தஸ்தில் எந்த மாதிரி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கீங்க? பாபா சொன்னார் பாருங்க, இரட்டை கிரீடத்திற்கு. தந்தை கூறுகின்றார், நான் இரட்டை கிரீடத்திற்குரியவர் ஆகுவதில்லை. நான் ஒரு முறை மாத்திரமே வருகின்றேன். நான் அந்நிய தேசத்தில் ஒரு அந்நிய ஷரீரத்தில் வருகின்றேன். இந்த தாதா கூறுகின்றார், நான் சிவன் அல்ல, நான் லேக்ராஜ் என்று அழைக்கப்பட்டேன். ஆனால் பாபாவிற்கு என்னை அர்ப்பணித்ததும் பாபா எனக்கு பிரம்மா என்று பெயரிட்டார். அழகா பாபா சொல்ல, அவர் இவரில் பிரவேசித்து கூறினார், உங்கள் சொந்த பிறவிகளை உங்களுக்கு தெரியாது. 84 பிறவிகளுக்கான கணக்கு இருக்க வேண்டும். அம்மக்கள் 8.4 மில்லியன் பிறவிகள் உள்ளன என கூறுகின்றார்கள். ஆனால் அது முற்றிலும் சாத்தியமற்றது. 8.4 மில்லியன் பிறவிகளின் ரகசியங்களை விளங்கப்படுத்துவதற்கு
ஆயிரம் ஆண்டுகள் எடுக்கும். 84 பிறவிகளுக்கு 8.4 மில்லியன். அவற்றை உங்களால் நினைவு செய்ய முடியாது. 8.4 மில்லியன் உயிரினங்களில் பறவைகள், மிருகங்கள், பல்வேறு உயிரினங்கள் அனைத்தும் உள்ளடக்கப்படுகின்றன. அதில் மனித பிறவியே பெருமதி மிக்கது என கூறப்படுகின்றது. மிருகங்களால் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை வந்து உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார். அவரே கூறுகின்றார், நான் ராவண ராஜ்யத்திலேயே வருகின்றேன். மாயை உங்கள் புத்தியை கல்லாக்கி உள்ளதால் இப்பொழுது தந்தை உங்கள் புத்தியை தெய்வீகமானதாக ஆக்குகின்றார். இறங்கும் ஸ்திதியில் உங்கள் புத்தி கல்லாகிவிட்டது. தந்தை இப்பொழுது உங்களை ஏறும் ஸ்திதிக்கு அழைத்து செல்கின்றார். அதுவும் வரிசை கருமாகவே உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த முயற்சியில் இதனை புரிந்து கொள்ள. ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே வரிசை கருமம். அதுல முக்கியமான விஷயம் என்னது? நினைவு செய்வதே பிரதான விடயமாகும். இரவில் உறங்க செல்லும் போது நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யுங்கள், பாபா உங்கள் நினைவில் நான் உறங்க செல்கின்றேன். சொல்றீங்களா பாபாக்கு? அடுத்த லைன். அதாவது நான் இப்பொழுது இந்த சரீரத்தை நீக்கிவிட்டு உங்களிடம் வருகின்றேன். பிறந்தாமத்துக்கு போகணும்னா சரீரம் இல்லாம தான் போகணும். இவ்வாறாக பாபாவின் நினைவில் உறங்க செல்லுங்கள். அப்பொழுது எவ்வளவு சந்தோஷமாக உள்ளது என பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு காட்சிகளும் கிடைக்கக்கூடும். எவ்வாறாயினும் காட்சிகளினால் நீங்கள் திருப்தி அடைந்து விடக்கூடாது. பாபா நான் உங்களை மாத்திரமே நினைவு செய்கின்றேன். நான் உங்களிடம் வர விரும்புகின்றேன். அவ்வாறு தந்தையை நினைவு செய்யும் போது நீங்கள் மிகவும் சௌகரியமாக அவரிடம் செல்வீர்கள். சூக்ஷ்ம உலகிற்கு செல்லும் சாத்தியமும் உள்ளது. எவராலும் அஷரீரி உலகிற்கு செல்ல முடியாது. வீடு திரும்புவதற்கான காலம் இன்னமும் வரவில்லை. ஆம், வைகுண்டத்தின் காட்சி உங்களுக்கு கிடைப்பதை போன்று ஒரு புள்ளியின் காட்சி உங்களுக்கு கிடைக்கும் போது சின்னஞ்சிறிய ஆத்மாக்களின் விருட்சத்தையும் நீங்கள் காண்பீர்கள். எவ்வாறாயினும் ஒரு காட்சி கிடைத்ததால் நீங்கள் வைகுண்டத்திற்கு செல்ல முடியும் என்று இல்லை. இல்லை, அதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் உங்கள் இனிய வீட்டிற்கு செல்வீர்கள் என்றே உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்கு போவோம். நிறைய சொல்லுவாங்கல்ல, பூவாகி புழுவாகி. ஸ்டேஜஸ் எனக்கு பாபு சொல்றதுதான் நீங்க தந்தைக்கு குழந்தைகளா இல்ல உடனே எங்கள் மாஸ்டர். ஆனா கடவுள் யாரு? அந்த தகுதி இருக்கிறதுதான் நாங்க அப்படின்னு இல்ல, அது கரெக்ட். அந்தஸ்து அப்படிதான் கிடைக்கும். பட் அப்பா யாரு? கடவுள் யாரு? அவர் உலகத்தின் அதிபதி தான். இஸ் a கிரியேட்டர். கிரியேட்டரோட குழந்தைகள், படைப்பவரோட குழந்தைகள் யாரு? உலக அதிபதிகள் தானே. இப்பல இருந்தே மாஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம ஆள்றதுக்கு எவ்வளவு படிக்கிறோன்றது வேற விஷயம். பட் உலகம் நமக்கு தான் சொந்தம். ஆனால் அடுத்த பிறவிகளில எவ்வளவு அங்க நம்ம பெஸ்ட் பெறுறோம், அது அந்த தகுதிக்கு எஸ். இப்போ ஒரு கிங்குக்கு அவ்வளவு குழந்தைகள் இருந்தா எல்லாருமே பிரின்சஸ் தான்.
ஆனா ஆனா அந்த இதுல அவர் ஆள்றதுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு தகுதி இருக்கிறாதுன்றது வேற விஷயம். பட் எவ்ரிபடி இஸ் a prince. அது போல நம்ம எல்லாருமே உலக அதிபதிகள் தான் பாபா தெரிஞ்ச உடனே. ஆனா எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு அதுக்கு தகுதியாக ஆகணும்ன்றது அடுத்து சேவை. பட் அந்த சேவைன்ற பெரிய டெபினிஷன் இருக்கு இல்லையா? நம்ம பாபா இன்னைக்கு சொன்னார் இல்ல, நீங்க ஆகாம மற்றவங்களை ஆக்க முடியாது. ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆகுறோம் அவ்வளவுக்கு அவ்வளோ சேவையும் செய்யக்கூடியதாக இருக்கு. ஏதோ ஒரு வழியில வாய் மூலம் வார்த்தைகள் மூலமாகத்தான்றது கிடையாது. எல்லா வகையிலும் சேவை செய்யலாம். அனைத்து பொக்கிஷங்களினாலே நிரம்பியிருந்தால் மகாதானிகள். பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருந்ததான் நிதானம். பாபாவை பார்க்கணும் சொன்னா பாபாண்ட இந்த நாலேஜ் எடுத்துட்டு தான் நாங்க போறோம் மதுபனுக்கு. மதுபனுக்கு போய்க்குள்ள அந்த ஞானம் புரிஞ்சு இப்ப பாபா சொல்ற தூரத்துல இருந்து வாரன் சாக்கார் பாபா இருக்கைக்குள்ளேயும் இதே ஞானம் தான். இப்ப அவேக்க இதுல வந்தாலும் அதே வாணி இப்பவும் போய்க்கலையும் இதே ஞானத்தோட தான் நாங்க அந்த அந்த பயிற்சியை சொல்ற பாபா. அந்த மேல இருந்து அங்கிருந்து வகைக்குள்ள பூமி ஒரு சின்னம் தான், நட்சத்திரம் எல்லாமே. ஆனா கிட்ட இருந்து வகையே பெருசா இருக்கு. எங்களுக்கு இங்க இருக்கைக்குள்ள எல்லாமே பெருசா இருக்கு. அந்த அந்த பயிற்சி எப்ப செய்விக்கிற பரந்த புத்தி இருக்கணும். பாபா எப்படி பாக்குறாரு அதே மாதிரி நம்மளும் பாக்குறதுக்கு. ஒரு நாடக மேடை எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் சொன்னாங்க. மீரா சத்தியத்துக்கு வர மாட்டாங்க சொல்லி மீரா பக்தி செய்து அடுத்த பிறவியில ஞானத்தை எடுத்திருக்கலாம் தானே இல்லை? சத்திய உலகத்து காட்சியில கண்டு அதுதான் காட்சியில் சினிமா பார்க்கிறோம். ஒரு யோசனை இல்லை. சந்தோஷம் இருக்கும் காட்சிகள். மீனிங் அது பாபா தற்காலிக பலன் பாபா சொல்றது மாதிரி பக்தி செய்யறவங்களுக்கு அதுவும் ஒரு தற்காலிக சந்தோஷம். அது ஒரு ரிட்டர்ன் அவங்க செய்யறதுக்கு. அதான் இன்னைக்கும் பாபா நீங்க அந்த நினைவுல தூங்க போனீங்கன்னா உங்களுக்கும் காட்சிகள் கிடைக்கலாம். பட் அது ஒரு ஆனா கல்வி இல்ல, கல்வி படிக்கணும். ஜூம்ல இருக்கோம் சொல்லுங்க. ஓம் சாந்தி. பாபா சொல்றாரு, நீங்கள் யோகா செய்ய முடியாது என்றால் அதை விட்டுட்டு நான் சர்வசக்திவான் வானே என்ன மட்டும் நினைவு செய்யணும். யோகான்ற வார்த்தை விடுங்க, நினைவு. மற்றது நாங்கள் சுகம் சாந்தி உள்ள இடத்துக்கு எங்களை அழைத்து செல்லுங்க கொண்டு பாபாவை நாங்கள் அழைக்கிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். இந்த ரெட்டை கிரீடத்தை பற்றி இருக்கா சொல்றீங்களா? இரட்டை கிரீடம் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த ஒளி கிரீடம் தூய்மைக்கான ஒரு அடையாளம். அப்படியே ஒளி கிரீடம் இருக்குன்றது இல்லை, பட் அது அடையாளம். இப்ப இன்னைக்கு கூட காமிப்பாங்க இல்லையா அந்த மகாத்மாக்களுக்கு எல்லாம், இல்ல தேவர்களுக்கு ஒளி கிரீடம் பின்னாடி காமிப்பாங்க. அது தூய்மையின் அடையாளம். அது ஒரு கிரீடம். இன்னொன்னு அரசர்களுக்கு இருக்கக்கூடிய கிரீடம். சோ 2 கிரீடமும் நமக்கு கிடைக்கும். சோ பாபா நம்மள 2 தூய்மையாகவும் ஆக்குறாரு, அதே நேரத்துல அரசர்களுக்கும் அரசர்களாக ஆக்குறாரு. சோ இந்த 2 கிரீடத்தை தான் இந்த இரட்டை கிரீடம். நான் அப்படி ஆவதில்லைன்னு சொல்றேன். எனக்கு ஒரு சில வாழ்க்கையெல்லாம் ஆண்டியும் ஆகிறது. ஓம் சாந்தி. அப்பா சொல்ற சித்தி அடைபவர் மாத்திரம் இரட்டை கிரீடம் அணிவர் என்றும் 5 விகாரங்களில் இருந்து விடுவிப்பதற்கு தந்தை நினைவில் இருக்க வேண்டும். ராஜ்யத்தை கொடுப்பதற்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா சொல்லியிருக்காரு, யாருனாலும் சரீர விட்டு மட்டும் இல்ல
சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம சகாஷ் இல்ல பாபாவுடைய அதிர்வலிகள் கொடுக்கணும். இந்த பாபா சொன்ன வழி அந்த சூக்ஷ்ம வதனத்துல அந்த ஆத்மா வந்து எமர்ஜ் பண்ணுங்க. அந்த உடல் ரூபம் உடல் இருக்கும், பட் அந்த அதுக்குள்ள ஆத்மாவை பாருங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் அதை பார்த்துட்டு பாபாவுடைய அதிர்வலைகள் அவங்களுக்கு போற மாதிரி பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய குட் விஷஸ் வந்து அவங்களுக்கு போய் அதுக்கப்புறம் எல்லா ஃபுல் உலகத்துக்குமே தான் நம்ம கொடுக்கணும். பட் அந்த ஒரு செகண்ட் அவங்களுக்கும் அது போய் சேரும். ஆனா அப்படி பாபா எமர்ஜ் பண்ண சொன்னார். ஒரு உடல் ஃபர்ஸ்ட் வரும், பட் அது ஆத்மாவை எமர்ஜ் பண்ணி அந்த ஆத்மா அந்த ரூபம். நடைமுறை ராஜ்யம்னு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டே பிராக்டிக்கல், வெறும் பிலாசபி கிடையாது, சும்மா சொல்லிருப்பேன். பிராக்டிக்கல் நம்ம எல்லாமே சேரும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டே செய்யறது தன் பாபா நடைமுறை. சோ இன்னைக்கு முக்கியமா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ராக்கெட் மாதிரி ஆத்மா சொன்னாரு இல்லையா? சோ பரந்தாமத்துக்கு நம்ம தான் போக முடியும். அதனால அந்த பிராக்டிஸ் நம்ம செய்யணும் இல்லையா? பாபா அந்நிய தேசத்துல இருக்கக்கூடியவனா நம்மளும் அப்படித்தான், நம்மளுடைய வீடும் அங்கத்தான் இருக்கு. நம்மளும் அந்த உலகத்துல தான் வசிக்கக்கூடியவர்கள். அந்த பிராக்டிஸ், பறக்கக்கூடிய பிராக்டிஸ் இப்போ செய்யணும். இப்பலேருந்து செஞ்சுட்டு இருந்தாலும் ஆக்சுவலி பறக்க போகும்போது ஆடி பறந்து போயிடும். நல்ல ஷரீரி விதேகி பிராக்டிஸ். அதே நேரத்துல பாபா சந்தோஷமாக எப்போ இருப்போம், என்ன ஆக போறோம், காட்சினா அதுதான் என்ன ஆக போறோம் அப்படின்றது இல்லையா? இரட்டை கிரீடத்துக்குரியவராகிறோம், உலகத்தின் அதிபதிகளாக இருக்கிறோம். சோ அந்த ஒரு போதை சந்தோஷத்துல இருந்து யோக சக்தி மூலம் நம்ம அதை அடையிறோம். சோ அப்பாவுடைய நினைவு தொடர்ந்தும் இருக்கணும் சொன்னார் பாபா. ஓம் சாந்தி. ஓம் பாபா நினைவு. அப்புறம் இன்னைக்கு மெடிடேஷன்.